அமேசானு அவ்வளோதான் நம்மளை வாங்க முடிச்சு முடிச்சுட்டீங்க விட்டீங்க போங்க. என்னடா பாக்ஸ் குப்பை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அமேசானில் புல்ல பார் ஆர்டர் போட்டிருந்தேன், அதான் இப்படி இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க புல்ல பார் சூப்பராக தான் இருந்தது. நான் செவுத்தில் மாட்டுற மாதிரி வாங்காமல் டோரில் மாட்டுற மாதிரி புல்ல பார் வாங்கியிருந்தேன். இதாங்க அந்த புல்ல பார். இதில் பாருங்கள், எக்ஸ்டென்னு போட்டிருக்க பக்கம் சுற்றினா எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லை அதுக்கு ஆப்போசிட் பக்கம் சுற்றினா சிறுசாயிரும். இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன இது கழட்டி கழட்டி மாட்டுறதான் கொஞ்சம் எரிச்சலாக வரும். இது நம்ம ஒருத்தர் தனியாக வச்சுட்டு இதை கழட்டி மாட்டுறலாம் ரொம்ப சிரமம். அதனால் ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாக வச்சு கழட்டி மாட்டிடலாம். நான் பண்ணுற டெக்னிக் யூஸ் பண்ணாதீங்க. கை நெஞ்செல்லாம் ஒரே வலியாக பிடிச்சிக்கிச்சு. பாருங்கள், இங்கே நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன்ல, அப்படி தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். 2 பக்கம் ஈக்குவலாக எக்ஸ்டெண்ட் ஆனால் தான் நம்ம ஈஸியாக புல்லப்ப எல்லாம் பண்ணலாம். வெயிட் இம்பேலன்ஸ் ஆகி நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கம் செவுத்தில் வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம மேலே வச்சுட்டு திருப்பினாலும் திருப்பிக்குங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நான் பார் செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இது எவ்வளோ ஒரு 2.25 அடியோ என்னமோ வரும். கூட இந்த எலி மருந்து ஷீட்டு கொடுப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி வீசிருங்க. பாருங்கள், மினிமம் 63 சென்டிமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 170 சென்டிமீட்டர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாரை எங்கே வேணால் மாட்டிக்கலாம். ஆனால் மாட்டிட்டு இந்த பக்கம் ஒரு லாக்கு இது கீழே அமுக்கி விட்டுட்டு அந்த பக்கம் இருக்க லாக்கு அந்த பக்கம் கீழே அமுக்கி விட்டால் மட்டும்தான் அது ஸ்டேபிளாக நிற்கும். அப்படி இல்லைனா கலண்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாக் அமுத்தி விட்டுருங்க. அப்புறம் இந்த லெவலரில் பபுள் நடுவில் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்குங்க. என்னைய மாதிரி பபுள் நடுவில் இல்லைனாலும் கீழே விழுந்துருவோம். இந்த பார் 180 kg வெயிட் தாங்குன்னு சொல்கிறாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒரு புல்லப் ட்ரை பண்ணேன், நல்லா ஸ்டேபிளாக நின்றுச்சு. அப்புறம் சின்ன ட்ரை பண்ணேன், சின்ன பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக நின்றுச்சு. சிமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னொரு புல்லப் ட்ரை பண்ண நம்மளுக்கு வரல. அது ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கேன், அந்த சேலஞ்ச் அப்புறம் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த பார் அமேசானில் தான் வாங்கினேன். 1300 தான் போட்டிருந்தாங்க, அதான் வாங்கிட்டேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க வெறும் 0.4% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாமா, 99.6% சப்ஸ்கிரைபே பண்ணலையாமா. அவங்கள மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு லைக்கையும் மட்டும் போட்டுட்டு போயிருங்க.